வணக்கம். மனோரமா நியூஸ் சி ஓட்டர் சேர்ந்து எடுத்திருக்கக்கூடிய கேரள மாநிலம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள் ஒவ்வொரு வாரமும் வெளியிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல நாம பிப்ரவரி மாதத்தினுடைய 4வது வாரத்துல கேரள மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். போன மாசத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது விலை உயர்வு இருக்குது அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு 66.5% மக்களும், மாற்றம் இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 22.2% மக்களும், குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு 6.6% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4.7% மக்கள் சொல்லியிருக்காங்க. விலை ஏற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி முதல் வாரத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது 69.8% இருந்தது. இந்த வாரம் 66.5 அப்படின்னு சொல்லி குறைஞ்சிருக்குது. மாநிலத்துல சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்ற கேள்விக்கு வேலை இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு 29.7% மக்களும், ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு 24.6% மக்கள், விலை உயர்வுன்னு சொல்லிட்டு 20.3% மக்கள், சாதி மத வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு 5.2% மக்களும், டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தடை அப்படின்னு சொல்லிட்டு 4.9% மக்களும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4.3% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 11% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்சமா வேலை இல்லாதது அண்ட் ஊழல் இதுதான் டாப் 2 பிரச்சனையா இருக்குது. வேலை இல்லாதது அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி முதல் வாரத்துல 27.6 இருந்தது. அது பிப்ரவரி 2வது வாரத்துல கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. 3வது வாரத்துல இன்னும் அதிகரிச்சிருந்தது. 3வது வாரத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது 4வது வாரத்துல கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. 29.7% இருக்குது. அடுத்தது ஊழல் இதுவுமே வந்துட்டு முதல் வாரத்துல 25.4 இருந்தது. 2வது வாரத்துல கொஞ்சம் அதிகமாவே கூடி இருந்தது. 3வது வாரத்துல அதிகமான அளவுல குறைஞ்சு முதல் வாரத்தோட ஒட்டி இருந்தது. 4வது வாரத்துல 3வது வாரத்தை விட குறைஞ்சிருக்குது. 24.6% இருக்குது. விலை உயர்வு அப்படின்றதும் பார்த்தோம்னா முதல் வாரத்துல 23.5% இருந்தது. இந்த வாரத்துல 20.3% குறைஞ்சிருக்குது. போன வாரத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் கூடி இருக்குது. 20.3% அப்படின்ற அளவுல இருக்குது. அடுத்தது ஜஸ்டிஸ் ஜே.பி. கோஷி. இவர் ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டிருந்தாங்க. சமீபத்துல அந்த குழு வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு எடுத்து அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்திருந்தாங்க. அரசாங்கம் வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு வந்துட்டு ரிசர்வேஷன் கொடுக்கணும். கிறிஸ்தவர்கள்லயே நிறைய கிறிஸ்தவர்கள் பின்தங்கி இருக்கிறாங்க. மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், இந்த மாதிரி பல கிறிஸ்தவர்கள் பின்தங்கி இருக்கிறாங்க. வேலை வாய்ப்புல 4-6% அவர்களுக்கான ரிசர்வேஷன் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருந்தாங்க. அதை அரசாங்கம் வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஜே.பி. கோஷி அவருடைய அறிக்கை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விக்கு ஓட்டு செலுத்துறதுல ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு 24.3% மக்களும், எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 54.1% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 21.6% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதிகமான பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய மக்கள் 54.1% எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்தவர்கள் 20%க்கும் குறைவா தான் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஓட்டு போட்டவங்க, இந்த கருத்து கணிப்புல கலந்துகிட்டவங்க 80%க்கு மேல இருக்கிறவங்க மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால கூட வந்துட்டு தாக்கம் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 54% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் 24.3% மக்கள் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வாக்கு செலுத்துறதுல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அரசியல்வாதிகள் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்துட்டு விளம்பரப்படுத்துறாங்க இல்லையா? PR ஒர்க் இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விக்கு ஓட்டா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு 32.8% மக்களும், ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லிட்டு 50% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 17.2% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. பிரதமரினுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்ற கேள்விக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு 27.7, சராசரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு 20.6, மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு 44.5, கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 7.2. மோசமா இருக்குது அப்படின்றத விட நல்லா இருக்குது, சராசரியா இருக்குது அப்படின்ற பெர்சன்டேஜ் அதிகமா இருக்குது. இது கேரள மக்களினுடைய கணிப்பு அப்படின்றதையும் கவனிக்கணும். அடுத்தது மோடி வெர்சஸ் ராகுல் அப்படின்னு பார்த்தோம்னா நரேந்திர மோடி 28.3%, ராகுல் காந்தி 50.5, கருத்து இல்லை மற்றவர்கள் 21.2% இருக்கிறாங்க. அடுத்தது முதல்வரினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 31.3% மக்களும், சராசரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு 18.5% மக்களும், மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு 46.7% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3.5% மக்களும் சொல்லியிருக்காங்க. முதல்வரினுடைய செயல்பாடு நல்லா இருக்குது அப்படின்ற அந்த கிராஃப் கூடிட்டே இருக்குது. பிப்ரவரி முதல் வாரத்துல 27% இருந்தது. இப்போ 4வது வாரத்துல 31.3% அதிகரிச்சிருக்குது. அதே நேரத்துல முதல்வரினுடைய செயல்பாடு மோசமா இருக்குது அப்படின்ற கிராஃபும் குறைஞ்சுக்கிட்டே வருது. 53.1% இருந்தது. இப்போ 4வது வாரத்துல 46.7% குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. கம்யூனிஸ்டுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படின்றத இந்த விஷயங்கள் வழியா நம்மளால கணிக்க முடியுது. அடுத்தது எதிர்க்கட்சி தலைவரினுடைய செயல்பாடு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு 33.1%, சராசரியா இருக்குதுன்னு சொல்லி 22.9%, மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு 35.7%,
கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 8.3% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது உங்களுடைய முதல்வர் சாய்ஸ் யார் அப்படின்ற கேள்விக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. நாம டாப் 2 மட்டும் எடுத்திருக்கிறோம். முதல் இடத்துல தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய வி.டி. சதீஷன் இருக்கிறாரு 27.1%. அடுத்தது தற்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் 23.5% மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறாரு. அடுத்த கேள்வி, இந்த அரசு தொடரணுமா அப்படின்ற கேள்விக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு 46.7% மக்களும், மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 48.1% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5.2% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த அரசு தொடரணும் அப்படின்ற பெர்சன்டேஜ் பிப்ரவரி முதல் வாரத்துல 40.3 இருந்தது. 4வது வாரத்துல 46.7% அதிகரிச்சிருக்குது. அரசாங்கம் மாறணும் அப்படின்ற கிராஃப் குறைஞ்சிருக்குது. 53.7 இருந்தது பிப்ரவரி முதல் வாரத்துல. 2வது வாரத்துல 58 கூடி இருந்தது. இப்போ 4வது வாரத்துல 48.1% குறைஞ்சிருக்குது. இந்த அரசாங்கம் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு 46.7% பேர் சொல்லியிருக்கிறாங்க. இது அப்படியே வாக்கா விழுந்தது அப்படின்னா தற்பொழுது இருக்கக்கூடிய இடது ஜனநாயக முன்னணியே தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்றது தான் இந்த கிராஃப், இந்த வாரத்தினுடைய கணிப்பு நமக்கு தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மனோரமா நியூஸ், சி ஓட்டர் இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பிப்ரவரி மாதத்தினுடைய 4வது வாரத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது இந்த கருத்து கணிப்பு முடிவு ஆளக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கத்திற்கு ஃபேவராகவே இருக்குது அப்படின்றத நாம பார்க்க முடிகிறது. இன்னும் 4 வாரங்கள் இருக்குது. மக்களினுடைய மனநிலைமை எப்படி மாறுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.